நாம் ஜெபிப்போம். சகல கிருபை இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே உங்களுடைய கரத்தில் என்னையும் எங்களையும் கொடுக்கிறோம். வந்திருக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். இன்னும் ஜனங்களை நீர் கொண்டு வருவீராக. தேவ கரம் நீட்டப்படுவதாக. இயேசுவின் வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கட்டும். தேவனே, என்னோடு எங்களோடு கர்த்தர் இடைபடும். அப்பா பிதாவே, நம்முடைய பரிசுத்த கரத்தில் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கிறோம். என் தேவனாய கர்த்தர் கிருபையாய் இறங்கி நம்முடைய பரிசுத்த நாமத்தை என்னிலே எங்களிலே நீ மகிமைப்படுத்தும். ஆண்டவருடைய பிரசன்னத்தால் மூடிக்கொள்ளும் தேவ இரக்கம் எனக்கு எங்களுக்கு கிடைக்கட்டும். ஐயா தகப்பனே, பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்க விண்ணப்பங்கள், ஆண்டவரே சாட்சிகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்துக் கொள்ளும். தேவன் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையை துணிக்க பண்ணும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாடப்படுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவை கர்த்தரை துதி என்று சொல்லி. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கு மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உயிரோடு இருக்கு மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உள்ளளவும் என் இயேசுவையே நித்தன பண்ணிடுவேன். நான் உள்ளளவும் என் இயேசுவையே நித்தன பண்ணிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் மனிதனை என்றும் நம்பினேன், அவன் யோசனையால் இணைந்திடுமே. நான் மனிதனை என்றும் நம்பினேன், அவன் யோசனையால் இணைந்திடுமே. யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியமா. யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியமா. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. என் ஆத்துமதாக பெருக, என் கட்டுகள் அருந்திடுமே. என் ஆத்துமதாகம் பெருக, என் கட்டுகள் அருந்திடுமே. கர்த்தரின் கரம் என்னை காத்திடுமே, என்றென்றும் வாழ்ந்திடுமே. கர்த்தரின் கரம் என்னை காத்திடுமே, என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி.
கர்த்தர் சதா காலமும் சீயோனில் அரசாளுவார். கர்த்தர் சதா காலமும் சீயோனில் அரசாளுவார். தலைமுறை தலைமுறையாம் அவரே ராஜரீக பண்ணிடுவார். தலைமுறை தலைமுறையாம் அவரே ராஜரீகம் பண்ணிடுவார். அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஆண்டவரை மகிமைப்படுத்த பழையப்படுவோம். யாக்கோபின் தேவன் என் தேவன் என்று சொல்லி யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே.
என்னாலும் நடத்துவாரே. சங்கீதக்காரன் இப்படியா எழுதுகிறார். சங்கீதம் 146 சங்கீதம் 1 பார்த்தோம்னா இப்படியா சொல்லுகிறார், அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி என்று சொல்லி. ஏனென்றால் 3வது வசனம் வாசிக்கிறோம். 3வது வசனம் 46, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்பத்தில் நம்பாதேங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அதனால சொல்றாரு, அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஏன்? நான் யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் சொல்லி நம்பிக்கை வைக்கிறவன் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை இப்படியா வாசிக்கிறோம். 6வது வசனம், அவர் வானத்தையும் பூமி சமுத்திரத்தை உங்களை யாவை உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிற தேவன், அவர் உண்மை இல்லவர், வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் உண்மையில தேவனாக இருக்கிறார், அவர் துணையாளராக இருக்கிறார். அன்றைக்கு இயேசு சொன்னார், பரிசுத்தானிக்குள் சொல்லும்பொழுது அநேக நாமங்கள் அவர் கொண்டு அதில் ஒரு நாமம் துணையாளர். ஆவியான நம்ம கூட இருக்கும் ஒவ்வொரு நாளும் துணையாக இருந்து நடத்தும்படி கொடுக்கப்படுகிறார். அதற்குத்தான் தேவ ஆவியால் நிரப்பப்படுவது அப்படின்னு சொன்னால், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். வாழ்க்கை உத்தமமாக இருக்கும் பொழுது அவர் உத்தமர், அவர் உத்தமராக இருக்கிற ஆண்டவர், அவர் உத்தமமாய் சேவிக்கும் பொழுது, உத்தமமாக இருக்கும் பொழுது தேவன் துணையாக இருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவருக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொடுக்கிறது. ஆண்டவராய் கர்த்தரை பார்க்கிறாராம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு தம்முடைய வல்லமை விளங்கப்படும் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொடுக்குன்னு சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் எப்படியாய் அவர் உத்தமராய் இருக்கிற அப்படின்னால அவருடைய பிள்ளைகள் உத்தமராய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்ப்பார். அப்படிப்பட்ட மக்களுக்கு பரிசுத்தாவின் துணையாளர் இருந்து அவர் நடத்துவார். அதனால் தேவ சமூகத்தை அர்ப்பணித்து அவர் நோக்கி பார்க்கும்படிக்கு கண்களை மூடி இருக்கும் இடத்தில் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தர் நோக்கி ஆராதிப்போமா. துணையாளர் ஆண்டவராய் கர்த்தர் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடிப்பிலும் கூட இருப்பார். துணையாளர் இருந்து நடத்துவா. ஆண்டவராய் கர்த்தர் அப்படியே துணையாக இருந்து அவர் நடத்தும்படி கடந்து வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்யும்படிக்கு, நம்மை நிரப்பும்படிக்கு, நம்மை நடத்தும்படிக்கு ஆண்டவர் சொல்கிறார், வலதுகை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணைக்கிறேன்னு சொல்லி அவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது அவர் சொல்லுவார், யாக்கோபின் சிறுபூச்சியே இஸ்ரவேல் சிறுக்கூட்டமே பயப்படாதே என்று சொல்லி நான் உனக்கு துணைக்கிறேன் கர்த்தரும் இஸ்ரவேல் மீட்பர் சொல்லுகிறார். இதோ போரெடுக்க புதிது குறுமையான பற்களை யந்திரமாக்குகிறேன், மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கிடுவாய், அவளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவர்களை கொண்டு போ, சுழல் காற்று அவளை பறக்கடிக்கும், நீயோ கர்த்தருக்குள் கலிகூர்ந்து இஸ்ரவேல் பரிசுத்தர்களை மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பாய். ஆண்டவன் துணையாக இருக்கும் பொழுது அவர் வலதுகை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணைக்குன்னு சொல்லி துணையால பரிசுத்தாவின் நம்ம கூட இருக்கும் பொழுது ஆண்டு சொல்லுவார், யாக்கோபு என்ன போச்சியே இஸ்ரவேல் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணைக்கிறேன்னு சொல்லி ஆண்டு மலைகளை மிதித்து குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கும்படிக்கு ஆண்டு அப்படியே புதிது கூர்மையில் பற்களை எந்திரமாய் கர்த்தரை மாற்றி ஆண்டவர் அப்படியாய் அவர் ஆசீர்வதிக்கிற தகப்பன். ஏனென்றால் அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம சிரிப்பூச்சியாக இருக்கிறோம், ஆனால் கர்த்தர் கூட இருந்தால் பராக்கிரமசாலி என்று அழைப்பார். கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறான்னு சொல்லி எரேமியா சொன்னது போல அவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்ம கூட இருப்பார். அன்னைக்கு கிதியோனை பார்த்து தெய்வ தூதனான்னு சொல்கிற வார்த்தை, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொல்லி அந்த பயப்படுகிற கிதியோனை பார்த்து சொல்கிறார் பராக்கிரமசாலி சொல்லி. ஏனென்றால் கர்த்தர் கூட இருந்தாங்க. எப்பேற்பட்ட மனசாக இருந்தாலும், சிறு பூச்சியாக இருந்தாலும், சிறு மந்தையாக இருந்தாலும் ஆண்டவராய் கர்த்தர் ஒத்துழைக்கும் பொழுது அவர் பராக்கிரமசாலியாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பார். அதனால் அந்த ஆண்டவனுக்கு நம்ம சொல்ல போகிறோம், ஆராதிக்கும்படி அர்ப்பணித்து நம்ம பாட போகிறோம். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன்னு சொல்லி
இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே முன் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே. துணையாளரே உம் சிறகின் நிழலைத் தானே களி கூறுவே. களி கூறுவே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன், துதி பாடுவேன். துதி பாடுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா உம்
ஆராதிக்கும்படி இருக்கும் இடத்தில் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? அவர் நல்லவர், தம்மை தேடுவர்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவரை தேடும் பொழுது அவர் வெளிப்படுவார். அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு அவர் துணையாக இருந்து அவர் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கிறவராய், பாதுகாக்கிறார், நடத்துகிறவராய் கூட இருப்பார். நித்தமும் நடத்தி வேண்டும் சொன்ன கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியான கூட இருந்து துணை செய்து நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டு ஆராதிக்கும்படி ஒரு பாடலை பாடப்போகிறோம். அல்லேலூயா தேவனுக்கே என்று சொல்லி, அல்லேலூயா ராஜனுக்கே. கர்த்தரை ஆராதிப்போமா? அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னத்தினால் மூடி அவர் நடத்தும்படிக்கு துணையாளர் அவர் நம்மை நிரப்பும்படிக்கு அர்ப்பணித்து பாடி ஆராதிப்போம்.
அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆஹா, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே துணையாளராய் நடுச்சும்படிக்கு நிரப்புவீராக. அவங்க சிறகால் மூடுவீராகப்பா. இயேசுவே நீ ஆளுகை செய்வீராக. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆஹா, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கர்த்தர் நீர் நடத்துவீர். உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. உம்முடைய கிருபையும் நன்மையும் தொடரட்டும். உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைக்கட்டும். எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவ சமூகத்திலே என்னையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். முற்றிலுமா எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி இயேசுவின் கரத்தில் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே துதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம், என் பாத்திரமே. செய்தியின் தலைப்பு என் பாத்திரமே, என் பாத்திரமே. பாத்திரம், வெசல்ஸ், பாத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் தான் கையில் உள்ள பாத்திரமாக வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். இந்த பாத்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது, நம்முடைய உள்ளத்தை குறிக்கிறது, நம்முடைய இல்லத்தை குறிக்கிறது, நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது. பாத்திரம் தேவனுடைய பாத்திரம். தேவனாகிய கர்த்தர் அவர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆமென். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 23:29. என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். 24ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23:24 கடைசி பகுதி, நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா. நான் வானத்தையும் பூமியை நிரப்புகிறார் அல்லவா. வானத்தை நிரப்பி இருக்கிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பலவிதமான கிரகங்கள், விண்கற்கள், அண்டங்கள், அயனங்கள், மேக கூட்டங்கள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள் கர்த்தர் வானத்திலே வைத்திருக்கிறார். வானத்திலிருந்து பனியை பொழிய செய்கிறார், மழையை பொழிய செய்கிறார், இடியையும் மின்னலையும் அனுப்புகிறார், வானத்திலே விண்கற்களை அனுப்புகிறார். சென்ற வாரத்தில் சேலம் பகுதியிலே, தஞ்சாவூர் பகுதியிலே, ஏன் மதுரையின் திருமங்கலம், உசிலம்பட்டி பகுதிகளிலே நேற்றைக்கு 2 நாளைக்கு முன்னாடி காலையில் 5 மணிக்கு ஆலங்கட்டி மழை பெய்து நிறைய பயிர்கள் நாசமானது இந்த மாசம். இப்படியா எத்தனையோ காரியங்களை கர்த்தர் வானத்திலே வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே மனிதர்களை வைத்திருக்கிறார், மிருகங்களை வைத்திருக்கிறார், தாவர வர்க்கங்களை வைத்திருக்கிறார், தண்ணீர்களை வைத்திருக்கிறார். தண்ணீருக்குள்ளே எத்தனையோ நீர்வாழ் ஜந்துக்களை எல்லாவற்றையும் நிரப்பி வைத்திருக்கிறார். வானம் என்னுடையது, பூமி என்னுடையது என்று சொன்னவர் வானத்தையும் பூமியும் நிரப்பினவர். மகனே, மகளே, உங்கள் வாழ்க்கையையும் கர்த்தர் நிரப்புவார். ஆமென், ஆமென். எல்லாவற்றையும் எபேசியர் 1:23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர். அந்த நிரப்புகிறவருடைய நிறைவு இந்த சபையிலே இருக்கிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் உங்களையும் நிரப்புவார். ஆமென், ஆமென். நிரப்புவது மட்டுமல்ல, நிரம்பி வழிய செய்வார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. உங்களை நிரப்புற தேவன் மட்டுமல்ல, நிரம்பி வழிந்து ஓட வைக்கிற தேவன். ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. அல்லேலூயா, ஆமென். நிரம்பி வழியணும்னா முதல்ல அதை ஊத்துறதுக்கு, நிரப்புறதுக்கு என்ன வேணும்? பாத்திரம் வேணும். பாத்திரம் பாத்திரம் இல்லாம நம்ம ஊத்துனா என்ன ஆகும்? எப்படி ஊத்த முடியும்? சும்மா இப்படி கையில் இப்படி ஊத்திட்டே இருக்கோம்னா தரையில ஓடிட்டு வேஸ்டா போயிடும், வீணா போயிடும். ஆக பாத்திரம் இருக்க வேண்டும். இந்த பாத்திரம் ஓட்டையான பாத்திரமா, உடைஞ்ச பாத்திரமா, எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத கசி உள்ள பாத்திரமா இருந்தாலும் ஊத்துறது என்னவாயிரும்? வீணாயிரும், வீணாயிரும். எங்க வீட்டில் ஒரு செம்பு இருந்தது. அது என்னன்னு தெரியல, செம்பு வச்சிருந்தோம். என்னப்பா எந்திரிக்கும் போது தட்டிட்டீங்களா, தண்ணியா இருக்கே அப்படின்னு என் மனைவி கேட்டாங்க. ஆமா, ஒரு வேலை இப்படி கைப்பற்றுச்சோ அப்படின்னு நினைச்சிட்டேன். அடுத்து அது தண்ணீரெல்லாம் தொடச்சி வச்ச பிறகு மறுபடியும் அந்த இடத்துல தண்ணி இருந்துச்சு. இந்த செம்பு ஓட்டையா இருக்கு, இதில் பற்ற வச்சதுல ஏதாவது ஓட்டை இருக்கு போல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஓட்டையாயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டோம். இந்த செம்பை என்னுடைய மதினியார் சொன்னாங்க,
இங்க எங்கேயாவது கொடுத்து பத்த வைக்கலாமே அப்படின்னாங்க. இந்த செம்பை கொண்டு போய் சில்வர் பட்டறையில போய் பத்த வச்சு அதுக்கு இனிமே பாலிஷ் சேர்த்த முடியுமா அப்படின்னு நான் பதில் சொன்னேன். ஏன் ஒட்டையா இருந்தா என்ன, அதை சரிப்படுத்தலாமே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அந்த செம்பை தூக்கி எந்தெந்த பாத்திரம் பயன்படுத்தாம இருக்கிறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் என்னுடைய மனைவி வச்சுட்டாங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை உடைஞ்சு போன பாத்திரமா, ஊக்குலைந்த பாத்திரமா, ஓட்டையான பாத்திரமா இருந்தா அதை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அதுல ஊத்தப்பட்டது வெளியே போயிடும். நிறைய சமயங்கள்ல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். ஆனா நம்ம வாழ்க்கையில நிறைய ஓட்டை இருக்கு, உடசல் இருக்கு. அங்கங்க சின்ன சின்ன இது இருக்கு. அது வழியா தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் தங்க முடியல. வரவு எட்டனா செலவு பத்தனான்ற மாதிரி எப்படியோ போகுது. நான் தேவ சமூகத்துல என்னை சரிப்படுத்தி கொள்ளாததுனால, தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற காரியத்துல, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நான் செலுத்த வேண்டிய தசம பாகங்கள்ல, காணிக்கைகள்ல, ஏழை எளியவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்துல நாம குறைவா இருக்கிறதுனால அது எப்படி ஆயிருதுன்னா, பொத்தலான பையில போட்டது போல அது என்ன செய்யுது, ஏதோ வழியில வேஸ்டா போகுது. வேதம் சொல்லுகிறது, ஆகாயத்துக்கு தரிசன புஸ்தகம் 1:5-6 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்து ஆகாய் 1:5-6 கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணமடையவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறது அதை சம்பாதிக்கிறான். ஓட்ட பையில போட்ட காசு மாதிரி அப்படியே வர்றதும் தெரியல, போவதும் தெரியல. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்துக்கு முன்னாடி 5ஆம் வசனத்திலையும் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. பொத்தலான பையில போடுற மாதிரி போடுறீங்கன்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்திலையும் சிந்தித்து பாருங்க. சேனை அப்ப என்ன, நானே சோதிச்சு பார்க்கணும். என்கிட்ட எந்த ஓட்டை இருக்கு, எந்த உடச இருக்கு. நான் உடைந்து போன பாத்திரத்தை போலானேன். உள்ளத்துல உடைஞ்சு, மனசுல உடைஞ்சு அந்த ஓட்டைய சொல்லல. நீங்க உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய நிலைய சொல்லல, ஓட்டையா இருக்கிற நிலைமைய சொல்றேன். ஓட்டை, உடசல். சோ என்னுடைய வழியை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரே, எந்த இடத்துல நான் இடம் கொடுத்திருக்கேன், பாவத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறேன், கெட்ட பழக்கத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறேன், தேவையில்லாத காரியங்களுக்கு, வீண் சிந்தனைகள் எனக்குள்ள செயல்படுவதற்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேனா? தேவனுடைய ஆசீர்வாதம் தங்க முடியாதபடிக்கு, தேவனுடைய ஆசீர்வாதம் தரித்து நிற்க முடியாதபடிக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? திராட்சை செடிகள் பழங்களை கெடுக்கிற சிறுநரிகளையும் குடிநரிகளையும் நமக்காக பிடியுங்கள். நம்முடைய தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னத பாட்டு 2:15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குடிநரி, சிறுநரி பிடியுங்கள். திராட்சை தோட்டம் உன் குடும்பம். திராட்சை தோட்டம் என்பது குடும்பத்தை குறிக்கிறது, சபையை குறிக்கிறது. இதை கெடுப்பதற்காக சில சிறு நரிகள், குள்ள நரிகள், குழி நரிகள் வந்திருக்கு. அந்த கெடுக்கிற குழி நரியும் சிறு நரி என்னன்னு நீ கவனமா பார்த்து அதை பிடி. இல்லைன்னா பூவும் பிஞ்சுமா இருக்கிற அந்த தோட்டம் இதாயிடும். ஒருத்தட்ட
கொஞ்சம் கீரை முருங்கைக்கீரை தாங்கன்னு கேட்டு அவங்க அடிக்கடி முருங்கைக்கீரையை கொண்டு வந்து காணிக்கையாக கொடுப்பாங்க. ஒரு நாள் மக்கள் மாதக்கணக்கு ஆயிடுச்சு, ஒரு தடவை கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பூ பிஞ்சுமா இருக்கு, இந்த நேரத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டது, கீரையை பறிக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு கீரையை பறிக்கும் போது பூவும் பிஞ்சுமா இருக்குதுன்னு சொன்னா உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை பறிக்கிற அந்த குடிநெறி, அந்த சிறுநெறி என்ன காரியம்? சிகரெட்டா, அல்லது சீரியல் தொடரா, அல்லது கேட்கக்கூடாத பார்க்கக்கூடாத அசிங்கமான ஆபாசமான வீடியோக்களா? நம்ம ஒன்ன பார்த்துட்டு இருக்கும் போதே சாட்னு சொல்லி, டு யூ வாண்ட் காட் சோக்ஸ், உங்களுக்கு காட் ஜோக் வேணுமா, அப்படிலாம் அப்படி வீடியோ வேணுமா, அப்படி கேட்கும். தெரியாம தொட்டுட்டா போதும், அது அப்படியே ஓடிடும், அப்படியே ஓடிடும். ஏன் 29 செகண்ட் 30 செகண்ட் தானே, இந்த சாட்டை பார்த்தா என்ன நினைப்போம், அடுத்து 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 அப்படி தள்ளிக்கிட்டே போகும். ஒரு 10 நிமிஷம் ஒரு செய்தி, ஒரு 20 நிமிஷம் ஒரு செய்தி கேட்டால் கூட முடிஞ்சிருச்சுன்னு அமர்த்திடுவாங்க. ஆனால் இது நம்மளை அறியாமல் 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு கொண்டு போயிடும். ஒரு தாயார் வந்தாங்க, என் மனைவிட்ட பேசும்போது வேதனையோட சொன்னாங்க, ஐயாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர் வாழ்க்கை சரிப்படுத்தணும், பரிசுத்தமாக வாழணும். எத்தனை வயசு ஐயா? 70 வயசு ஐயா, 70க்கு மேலே. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பேர பிள்ளைகள் வந்துட்டாங்க. என்ன செய்கிறாருன்னா, எப்போ பார்த்தாலும் டிவியிலையோ இதுலையோ ஆபாச சேனல்களை, அசிங்கமான காட்சிகளை அதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு விடிய விடிய. எப்போ தூங்குறாருன்னே தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறார். அவருடைய மனைவி வந்து சொல்றாங்க, ஆமா நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்வின் ரகசியங்கள்ன்ற மாதிரி என்னென்னமோ எந்தெந்த டிவியிலையோ நடுராத்திரி காட்சிகளா படுத்து தூங்குறாங்க நினைச்சிருப்பாங்க. இங்க பார்த்தா செல்லுல வச்சுட்டு கண்டது கடியதை பார்த்து தன் வாழ்க்கையை, தன் இறுதியத்தை கரைப்பிடித்துக் கொள்கிறார். வயசு இல்லை, வாலிபமா இல்லை, குழந்தை பத்தவன் தான் இல்லை, ஆணுதான் இல்லை, பெண்ணு தான் இல்லை, எது வேணாலும் நம்மளுக்கு எடுத்து விடுகிறோம். பார்த்தீங்கன்னா அப்படியே பணத்தை போட்டுட்டு அப்படியே அடிக்கிறது, சூடு போடுறது, இப்படி ஆப்பிரிக்காக்கார மாதிரி ஆள்களை கொண்டு வந்து காட்டி அவங்க எப்படி எப்படிலாம் கொடுமைப்படுத்துறது வைக்கிறது. இந்த மாதிரி காட்சிகளை பார்த்துட்டு எப்படி நம்ம அடுத்தவங்களை துன்பப்படுத்தலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி திருடலாம், எப்படி என்ன செய்யறது, துப்பாக்கி தோட்டாக்கள் குண்டுகள் எல்லாம் தயாரிக்கலாம் அப்படின்னு இதை பார்த்தே மனுஷங்க கத்துக்கிறாங்க. ஆகையினால இவைகளா பார்க்க விடாதீங்க அப்படின்னு இந்த வார்டு 5வது வார்டுக்குரிய அந்த கவுன்சிலரு அவர் ஒரு குரூப் வச்சிருக்கார். அந்த குரூப்ல யாரோ ஒருத்தர் அப்பப்போ போட்டுட்டு இருக்காங்க. சோ தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கக்கூடிய அப்படி நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் தங்க முடியாதபடி தடை செய்கிற காரியங்கள் இருக்கும் என்றால் அதை முதலாவது அப்புறப்படுத்துவோம். அப்பொழுது மாத்திரமே நாம் தேவனுடைய பாத்திரங்களாய் இருக்க முடியும். இல்லாவிட்டால் தேவையற்ற பாத்திரமாக ஒதுக்கி போட்டு விடுவார்கள், ஓரம் கட்டி விடுவார்கள், அல்லது காயிலான் கடைக்கு அனுப்பி விடுவார்கள். ஆமே ஆமே. உடஞ்சு போனது இதானதெல்லாம் குமிச்சு வச்சிருக்கோம். அப்பப்ப எங்க வீட்டுக்கு ஒரு தம்பி வருவான், வந்து எல்லாத்தையும் இது பண்ணி அப்படியே ஒரு இது பண்ணிட்டு 2 நடம் நினச்சி கொண்டு போய் போட்டுட்டு, பாஸ்டர் ஐயா இந்தாங்க எவ்வளோ ரூபா கொடுத்தாங்க கொடுத்துட்டு, அல்லது சர்ச்சுக்கு வேண்டிய பிளாஸ்டிக் ஆலிகோ தொடைப்பு மற்ற என்ன பொருட்களோ அதை வாங்கிட்டு வந்து கொடுப்போம். தேவ பிள்ளையே, நீ எப்படிப்பட்ட பாத்திரம்? ஓட்டையான பாத்திரமா, உடைந்த பாத்திரமா, எவருக்கும் பயன்படாத பாத்திரமா? யோசித்து பாருங்க. எரேமியா 18:22-28 நீர் சடுதியில் அவர்கள் மேல் இராணுவத்தை வரப்பண்ணுகையால் 28 22 எரேமியா
22, 28, 18. கோனியா என்கிற இந்த மனுஷன் 22 அதிகாரம் 28 வசனம். கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ, அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ, ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ, அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியாத தேசத்திலே துரத்தி விடப்பட்டதும் ஏது? ஓசியாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓசியா 8:8. இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள், அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல் இருப்பார்கள். அடுத்து விரும்பப்படாத பாத்திரம், உடைஞ்சு போன பாத்திரம், உதவாத பாத்திரம். அதுக்கு தலைப்பு உதவாத பாத்திரம். ரெண்டாவது விருப்பப்படாத பாத்திரம், விரும்பப்படாத பாத்திரம். ஏன் விருப்பப்படல அப்படின்னா ஆண்டவரே அதை வெறுத்துட்டார். இது சரிப்படாது, இது ஒண்ணுக்கு உதவாது, இது சொன்னபடி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு குக்கர் தெரியாம அந்த மூடி கீழே விழுந்துருச்சு. அது ஓரத்தில் கொஞ்சோண்டு லேசா அடிபட்டு அந்த சைஸ் வரச்சு. இப்ப அது கேஸ்கெட்டு போட்டு அந்த குக்கர்ல மாட்டினாலும் சைடு வழி என்ன செய்து போயிட்டே இருக்கு. இனி இந்த குக்கரை பயன்படுத்த முடியாதுன்னு அந்த குக்கரை தூக்கி வச்சுட்டாங்க. மற்ற பாத்திரமா இருந்தா கூட ஏதாவது தட்டி கிட்டி இது பண்ணலாம். இப்ப குக்கரா பயன்படுத்த முடியாது, வெறுமனைக்க பயன்படுத்தலாம். ஏன்? அது கீழே விழுந்துருச்சு. தவறான ஒரு காரியம் அது மேல பட்டுருச்சு. இட்லி சட்டி, நிறைய சமயங்கள்ல இட்லி சட்டியை விளக்கும் போது விளக்கிட்டு எல்லா பாத்திரத்தோட சேர்த்து அமுக்கி வச்சிருவாங்க. எங்க வீட்டில் வேலை செய்யறோமா, அதுல ரொம்ப கில்லாடி. சில சமயம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாட்டிக்கிட்டு அதை எடுக்கிறதுக்கு நாங்க படுற பாடு அது பெரிய பாடாகும். சரியா? அப்படி பண்ணும்போது ஒரு பக்கம் அப்படியே அந்த விளிம்புல இதாயிரும். அந்த மூடி சரியா பொருந்தாது, ஆவியெல்லாம் வெளியேறும். அப்புறம் அதை போட்டு அடிச்சு கிடிச்சு என்னென்னமோ பண்ணி இது பண்ணிடும். பாருங்க, இது மாதிரி சில பாத்திரங்கள் விரும்பப்படாத பாத்திரங்கள். கோனியா, யெகோனியா, யோயாக்கின், கோனியா இதெல்லாம் ஒரே மனுஷன் தான். யாருன்னா ரொம்ப பரிசுத்தமா தேவனுக்கு உண்மை உத்தமமா இருந்த யோசியா என்கிற ஒரு யூத அரசனுடைய மகன். எலியாக்கீம், யோயாக்கீன், கோனியா, யெகோனியா. இவனுக்கு கிட்டக்க ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர்றாங்க. ஆலயத்தை சுத்தம் பண்ணும்போது ஒரு சூழ் அகப்பட்டது. இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை அடங்கின சூழலை கொண்டு வந்து என்ன செய்யறாரு, ஒருத்தர் கொடுக்கிறார். அவன் நெருப்பு காஞ்சிக்கிட்டு இருக்கான். கர்த்தருடைய வார்த்தையில இன்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, பல தவறுகள் செய்யக்கூடாது, இப்படிலாம் எழுதியிருந்தா இப்படிலாம் நடக்கும் என்று எரேமியா தீர்க்கதரிசி எச்சரித்து சொன்ன வார்த்தைகள் எழுதியிருந்துச்சு. இவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த வார்த்தையை வாங்கி சூரிக்கத்தில் அறுத்து அதை எரியிற கணப்பு நெருப்புல போட்டு தேவனுடைய வார்த்தைகளை எரிச்சிட்டான். எரேமியா 22:24. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா, என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன், எதுக்காக அப்படி? அவன் கர்த்தருடைய வார்த்தை எரிச்சான், சூரி கத்தியில் அறுத்து எரிச்சான். எரேமியா 36:23. யெகூதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா அந்த சுருளை எடுத்து கொண்டு வர யெகூதியை அனுப்பினான். யெகூதி அதை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து ராஜா கேட்கவும் ராஜாவினிடத்தில் நின்ற எல்லா பிரபுக்களும் கேட்கவும் வாசித்தான். 9ஆம் மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில்
உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கனப்பு மூட்டியிருந்தது. எகுதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரிக்கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தையும் கணப்பிலுள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்கினியில் எரிந்து போட்டான். கணப்பில் இருந்த அக்கினியிலே எரிந்து போட்டான். 29ஆம் வசனம், நீ யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை நோக்கி, பாபிலோன் ராஜா நிச்சயம் வருவான் என்பதையும் அவன் இந்த தேசத்தை அழித்து அதில் இருக்கிற மனுஷரையும் மிருகங்களையும் ஒழிய பண்ணுவான் என்பதையும் நீ அதில் எழுதினதே அன்று எழுதி அந்த சுருளை சுட்டரித்தாயே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து, தாவீதின் சிங்காசனத்தில் உட்காரும்படி உன் வம்சத்தில் ஒருவனும் இரான். அவனுடைய பிரேதமோ என்றால் பகலில் உஷ்ணத்துக்கும் இரவில் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டு கிடக்கும் என்றார். சோ இப்படியாக ஆண்டவர் விருப்பப்படாத ஒரு பாத்திரமாய் கோனியா மாறினார். நீ தேவனுடைய காரியத்தை விரும்பவில்லை என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், தேவனுடைய வார்த்தையை அவமதிப்பீர்கள் என்றால், வேதத்தை வாசிக்காம உங்க வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேவனால் விரும்பப்படாத வெறுக்கப்பட்ட பாத்திரமாய் மாறி போவோம். நான் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். எவனுக்கோ யாருக்கோ எழுதினதுன்னு எழுதிட்டார். ஆனா இன்று வேதம் வாசித்தாயான்னு பேர் மட்டும் போட்டிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட்றாங்க. காலையில் 10 நிமிஷம், நைட்டு 10 நிமிஷம், மதியம் ஒரு 20 நிமிஷம். தோராயமான கணக்கு வச்சாலும் அந்த 40 நிமிஷம் ஆகுது. இந்த உடலை வளர்க்க 40 நிமிஷம் சாப்பிடும்போது உள்ளான மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? 1 பேதுரு வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில், களங்கமில்லாத ஞானப்பாலை நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல வளரும்படிக்கு திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் 1 பேதுரு 2:3 வாஞ்சையாயிருங்கள். வேத வசனத்தின் மேல் வாஞ்சையா இல்லாவிட்டால் நாம் தேவனால் வெறுக்கப்படுகிற விருப்பப்படாத பாத்திரங்களாய் மாறி போவோம். கவனம் கவனம். ஆமாம். 3ஆவதாக ஆண்டவருடைய சமூகத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் அங்கே தேவன் ஒரு பாத்திரமாய் ஒரு களிமண்ணை வணைந்து கொண்டிருந்தார். ஆனால் குயவன் கையில் இருக்கும் போதே அந்த மண்பாண்டம் கெட்டு போயிற்று. அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அவரு ஒரு வித மனசுல நினைச்சு ஒரு மாதிரி ஒரு பாத்திரத்தை வாயினு நினைச்சிட்டார். உதாரணத்துக்கு ஒரு மண் பானையா செய்வோம் அப்படின்னு மண்பானை செஞ்சுட்டு இருக்கார் குயவன். ஆனா அந்த மண்பானையா செய்யும் போதே அது குண்டக்க மண்டக்காகி சரியா வரல. அதனால அதை தூக்கி எரிஞ்சு போடல, அதை அடிச்சு தட்டி பிசைஞ்சு மிதிச்சு மறுபடியும் சரிப்படுத்தி இப்ப திருத்தமா செய்யும்படிக்கு அவருடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி இப்ப மறுபடியும் மண்பானையா வணையல, வேறே பாண்டமாக வணைந்தார். அந்த பாண்டம் இப்ப மண் பானையா இல்லாம ஒரு மண் தொட்டி ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப இந்த மண் தொட்டி வெளியில இருக்கு, மண்பானை ஒண்ணு வீட்டுக்குள்ள இருக்கு. அந்த மண்பானை வீட்டு நடுவுல அப்படியே கீழே ஒரு ஜார் வச்சு அதுல நிறைய மணலை வச்சு நல்ல ஒரு தண்ணி வச்சு மேல ஒரு மூடி போட்டிருக்கு. வீட்டுக்கு வரவங்க எல்லாம் அந்த மண்பானையில் எடுத்து எடுத்து தண்ணியை குடிச்சு அப்படி பாட்டில நிரப்பி போறாங்க. அந்த மண்பானை சந்தோஷப்படுது. வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் தாகம் தீர்க்கிற ஒரு இதா இருக்கு. எங்க உங்க வீட்டுல மண்பானை இருக்கு, எனக்கு பிரிச்சு மாத்திரலாம் வேண்டாம், அந்த மண்பானை தண்ணியை கொடுங்க அப்படின்னு குடிச்சிட்டு இது பண்ணிட்டு அந்த தண்ணியோட ஒரு பாட்டில் ஊற்றிட்டு வெளியே வரும்போது குடிச்சிட்டு கொஞ்சோடு மிச்ச தண்ணி இருந்துச்சு. அதை அங்கே இருக்க தொட்டியில் ஊற்றுனாங்க. அப்போ அந்த தொட்டி நினச்சிச்சான், நான் மட்டும் அன்னைக்கு நானும் சரியா இருந்திருந்தேனா
அன்னைக்கு நான் ஒழுங்கா இருந்திருந்தேனா, என் குயவன் என்னை வணையும் போது அவருடைய பார்வைக்கு என்னை விட்டு கொடுத்திருந்தேனா, அவர் வணையிற மாதிரி வணைஞ்சிருந்தேனா, இன்னைக்கு நான் இங்க தெருவில் உட்காந்துருப்பேனா, இன்னைக்கு இந்த ரோட்டில் உட்காந்துருப்பேனா? என்ன மேல சாணியை கொண்டு வந்து போடுறாங்க, சகதியை கொண்டு வந்து போடுறாங்க, வீட்டில் அறுத்த காய்கறி குப்பை இதுகளெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க, முட்டையை தின்னு போட்டு அந்த முட்டை உடஞ்ச ஓடையும் போடுறாங்க, ஆட்டு புழுக்கையே போடுறாங்க, டீக்கை வடிகட்டி வடிச்சு போன அந்த சக்கையை கொண்டு போய் இப்ப குப்பையும் கூலமுமா நடுத்தருவில் உட்கார்ந்துருக்கு நாரி போன ஒரு பாத்திரமா நான் ஆயிட்டேனே அப்படின்னு அந்த பாத்திரம் வருத்தப்பட்டுச்சான். அதுக்கு வாய் இருக்குல்ல. நான் சொல்றது இப்ப இந்த பாத்திரத்தை சொல்லல, என்னைய சொல்றேன், உங்களை சொல்றேன். நீங்க மட்டும் உங்க வாலிப வாழ்க்கையில சரியா இருந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்திருந்த நேரத்தை உண்மையா பயன்படுத்தி இருந்தீங்கன்னா, உங்களுக்காக உங்க தாய் தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு காரியங்களுக்கு செய்யும் போது அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுகளோட ஊர் சுத்துறது, படிக்கிற பாகத்தில் படிக்கிறது இல்லை, படிக்கிற மாதிரி ஷோ காட்டிக்கிறது, பள்ளியில் இருந்தாலும் கல்லூரியில் இருந்தாலும் அங்கே அட்டண்டன்ஸ் ஷார்டேஜ் பண்ணி அப்படியே பாதி நேரம் சினிமா தியேட்டருக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸுகளோட சுற்றுறது, அப்படியே ஜாலியாக வாழ்க்கையை என்டர்டைன்மெண்ட் பண்ணிடுறது. இப்போ உங்களை கலெக்டர் ஆக்கணும், உங்களை ஒரு மருத்துவர் ஆக்கணும், உங்களை ஒரு பொறியாளர் ஆக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டாரு. ஆனா அதுக்கு நீ தகுதி இல்லாம போயிட்ட. தேவன் கொடுத்த தாளந்துகளை, தேவன் கொடுத்த திறமைகளை, தேவன் கொடுத்த பணத்தை, தேவன் கொடுத்ததான தாய் தகப்பனுடைய அன்பு அரவணைப்பை உதறி தள்ளிட்ட. இப்ப அதனால உதவா கரையா ஊர் சுத்துறவனா, எல்லாருடைய பார்வைக்கும் கேலி பண்றவனா, கிண்டல் பண்ற என்னவா இருக்கிற? நானா எல்லா தொழிலும் அசிங்கம்னு சொல்ல வரல. மூட்டை தூக்குறவனா இருந்தாலும் அதுவும் திருடுறது, பிச்சு எடுக்கிறது, திருடுறது, இது எழுதுறது, அந்த தேவ சமூகத்தில் உங்களை ஒரு காரியமா ஆண்ட நினைச்சக்க தேவ பிள்ளைய உங்களை வச்சு இந்த தேசத்துக்கு, இந்த சமூகத்துக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க வம்சத்துக்கு ஒரு யோசேப்ப மாதிரி வைக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டார். உங்க கையில முழு சொத்தையும் கொடுத்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து சிரேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ரூபனா நீங்க இருந்தீங்க. ஆனா ஏதோ ஒரு நாள்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையில நீ சரியாம செஞ்ச சின்ன தப்பு, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி விபச்சார மயக்கத்தால நிறைந்த கண்களோடு இருந்து ஒருவேளை போஜனத்திற்காக, ஒரு நேர சாப்பாட்டுக்காக தேரக்கூடியாத ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி செய்யக்கூடாத அருவருப்பான சுய இன்ப பாவங்களை கற்றுக்கொண்டு ஓரின சேர்க்கைகளில் காரியங்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை சீர்குலைச்சு போயிட்டீங்க. காதல்ன்ற வலையில போத மாதிரி விழுந்து கற்பை பறி கொடுத்து நிற்கிறோம். ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் கற்பா, பெண்களுக்கு மட்டும்தான் கற்பா, ஆண்களுக்கு இல்லையா? ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, ஒரு பிள்ளை அப்பாவும் இல்லையா அம்மாவும் இல்லையா, அந்த பிள்ளைக்கு சோமனை கூப்பிட்டாங்க. என்ன சிஸ்டர் உங்க பிள்ளையான்னு கேட்டேன். கூப்பிட்டு வந்தவங்க இல்லை எங்க வீட்டுக்கு பக்கத்து இருக்கிற பிள்ளை, எதையுமே சொல்லலை. ஆனா வெளியில போய் பாஸ்டர் சொல்லி எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. தேவன் சமூகத்துல ஒரு சில மணி இன்பத்துக்காக உங்க வாழ்க்கையை விட்டுறாதீங்க, தவறு செஞ்சிடாதீங்க. சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? உங்களை கரையில வீழ்த்துறதுக்கு, உங்களை கரப்படுத்துறதுக்கு வஞ்சனையா பழகுவாங்க. அவங்கள தந்திரமில்லாத ஆத்துமாக்களை, உறுதி இல்லாத ஆத்துமாக்களை அவங்க என்ன செய்வாங்க? பிடிச்சுக்குவாங்க. 2 பேதுரு 2 அதிகாரம் 14 வசனம், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாத கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து. யார எப்படி பிடிச்சுக்கணும்? இவனுக்கு சாப்பிட்ற பழக்கத்தில் வீக்கா, ஹோட்டலுக்கு வா ஜாலியா சாப்பிடுவோம். இவனுக்கு படுக்கிற காரியத்தில் வீக்கா, இவனுக்கு சில வித உணர்வுகள்ல வீக்கா அப்படின்னு கரெக்டா வச்சு தந்திரமா பிடிச்சிருவாங்க. பொருளாசையை காட்டி உன் இருதயத்தை மயக்கிடுவாங்க. தேவனுடைய பிள்ளையா உங்களை, ஆசீர்வாதத்தின் பிள்ளையான என்ன உங்களை சாபத்தின் பிள்ளைகளா மாற்றிடுவாங்க.
ஜாக்கிரதை. ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சீகட்ட ஏசாவை போல இருந்துறாதீங்க. கொஞ்சம் பணத்தை காட்டி தந்திரமா ஒருத்தன் பேசுறானே, இறங்கிறாதீங்க. இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்கிறது? என்னடா நீ சாமியார் மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னா அதுக்கு இது பண்ணிடாதீங்க. ஒரு சில மணி நேரத்துல உங்களுடைய பரிசுத்தத்தை இழந்தாதீங்க. தேவ பிள்ளைய, ஆண்டவராய கர்த்தர் உங்களை வேற பாத்திரமா ஆக்கிட்டாருன்னா அப்புறம் வாழ்நாள் முழுவதும் அழுதுகிட்டே இருக்கணும். அந்த நாள்ல நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன்னா, அந்த நாள்ல என் நேரத்தை சரியா யூஸ் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு கிடைச்ச தருணங்களை சரியா பயன்படுத்தி இருந்தேன்னா, இன்னைக்கு நான் எங்கேயோ டாப்ல போயிருப்பேன்ல. கண்டவனோட பழகி, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட சிக்கி, தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு, இரவெல்லாம் தாறுமாறா செலவழிச்சு, தேவனுடைய ஆலயத்தை தேடாம, தேவனை தேடாம, என் இஷ்டத்தின்படி வாழ்ந்து இன்னைக்கு எப்படிப்பட்ட பாத்திரமாயிட்டேன்? கோபாக்கினையின் பாத்திரமாய் மாறிவிட்டேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சில பாத்திரங்கள் கிருபா பாத்திரங்கள், தன் மகிமைக்கான எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். அந்த கிருபா பாத்திரத்தின் மேல மகிமையின் ஐஸ்வரியத்தை அவர் தெரியப்படுத்துகிறார். ஐஸ்வரியத்தை தெரியும். ஆனா சில இது கோபாக்கினின் பாத்திரமா இருக்கு. ஆனாலும் அந்த கோபாக்கினின் பாத்திரத்தின் மேல கூட ஆண்டவர் ரொம்ப சாந்தத்தோட, ரொம்ப பொறுமையா இன்னைக்கு இருக்கிறார். நீ எந்த பாத்திரம்? கிருபா பாத்திரமா, தேவனுடைய கோபாக்கினிக்குரிய பாத்திரமா? நீ கோபாக்கினிக்குரிய பாத்திரம் போட்டு உடைச்சிடாதபடிக்கு இன்னைக்கு பொறுமையோட இருந்தாருன்னா ஆண்டட்ட போய், தேவனே தேவனே, பாவியாகி என் மேல கிருபையாயிரும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாது வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன், உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேனையா, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாள்ல உங்களை சுத்தமாக்க விரும்புகிறார். ஆண்டவர் பயன்படுத்தணும்னா அந்த பாத்திரம் மட்டும் இல்ல, பாத்திரம் ஓட்டையா உடசலா இருந்தாலும், இது தேவையில்லைன்னு தூக்கி போட்டாலும் மட்டுமில்ல, அடுத்து அந்த பாத்திரம் பயன்படுத்துறதுக்கு சுத்தமா இருக்கணும். ஒருத்தன் சுத்திகரித்து கொண்டால் தேவன் பயன்படுத்துவார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். ஒரு பெரிய எஜமானோட வீட்டில் நிறைய பாத்திரம் இருந்துச்சு. வெள்ளி பாத்திரம் இருந்துச்சு, பொன்னும் வெள்ளியும் பாத்திரம் அல்லாம மரமும் மண்ணுமான பாத்திரம் இருந்துச்சு. சில கணத்துக்குரியவைகள், சில கனவீனத்துக்குரியவைகள். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். வெள்ளி தட்டுல அவங்க ஆப்பிளை கட் பண்ணி எங்க 2 பேர் கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு இது கொடுக்கணும்னா, கூல்ட்ரிங்க்ஸோ காஃபியோ கொடுக்கணும்னா அப்படியே அந்த பளிங்கு மாதிரி உள்ள ஒரு பெரிய பார்த்த உடனே அப்படி பார்க்குற மாதிரி அப்படிப்பட்ட பாத்திரத்தில் கொண்டு வந்து எங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஊழியர்களை நாங்கள் இப்படி கனப்படுத்துவோம்.
அப்படி இருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம், நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தேவ மனிதர்களையும் நம்ம அப்படி கனப்படுத்தணும்னு கற்றுக்கிட்டோம். எங்கள் அம்மா வீட்டில் ஒரு மரப்பானை இருந்துச்சு. என்னங்க மரப்பானையா மரத்திலேயே ஒரு குடம் மாதிரி செஞ்சுருந்தாங்க. என்னுடைய தாத்தா செஞ்சு எங்களுடைய அத்தையுடைய புருஷன் எங்கள் அப்பாவுக்கு பெரியம்மா வழியில் அவர் தச்சு வேலை பார்க்க மரப்பானை, அதில் தான் எங்கள் அம்மா புளி வச்சுருப்பாங்க. அது மாதிரி இன்னொன்று தான் உப்பு போட்டிருப்பாங்க, கல் உப்பு. வருஷங்களானாலும் அந்த புளி கற்கவே கற்காது. ஆனால் இப்போ பீங்கானில் கண்ணாடி பீங்கான் ஜாடி தானே, உப்பு ஊறுகாய் இதெல்லாம் வைக்கிற ஜாடி, அந்த ஜாடியில் போட்டாலும் ஒரு வருஷத்தில் கருத்து போயிடும். மரமான பாத்திரம் இருக்குது, மண்ணான பாத்திரமாக இருக்குது, வெள்ளி பாத்திரம் இருக்குது, பொன் பாத்திரம் இருக்குது. எந்த பாத்திரம் இருந்தாலும் சில பாத்திரம் கண்ணாடிகளில் வச்சு அடி எண்ணெய்ப்பார் என் அழகைப்பார் அடி இருக்கும். நமக்கெல்லாம் அந்த ஷோகேஸில் இருக்கிற பாத்திரத்து மேலே தான் கண் இருக்கும். அது கனத்துக்குரிய பாத்திரம். என்னைக்காவது ஒரு நாள் வரும், திருப்பி அடுத்த நாள் அங்கே போய் உட்காந்துரும். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு சட்டி, இந்த வடை சட்டி, பொரிக்கிற சட்டி, தேனோ அதில் தான் எண்ணெயை ஊற்றணும், தேனோ அதுதான் கறி பிடிக்கும், அடியில் கருப்பாக இருக்கும். ரொம்ப தேய்க்காத, அடியில் ஓட்டையாயிரும், மேலாப்பில் தேய். சிலர் தேய்க்கும் போதே அது மேலே மண்ணை தடவி தான் அடுப்பில் வைப்பாங்க. சிலர் இரும்புல தான், இரும்பு பாத்திரத்துல இந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்க. இப்போதான் என்னென்னமோ வந்துருச்சு. ஸோ அது ஆனால் ஒன்று தெரியுமா, அந்த கண்ணாடி பாத்திரமும் அங்கே இருக்கக்கூடிய பளிங்கு பாத்திரமும் அங்குள்ள பாத்திரத்தை காட்டிலும் உங்களுக்கு தினந்தோறும் பயன்படுத்துகிற அந்த அடுப்பு சட்டி, அந்த குண்டா சட்டி அல்லது அந்த சோத்து பானை, அதுலலாம் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, அதில் ஒரு சின்ன இதாகிடுச்சுன்னா அவங்களுக்கு இருக்கிற வேதனை அது. சே, இந்த பாத்திரம் ரொம்ப இதாகிடுச்சு, இப்படி ஆகிப்போச்சு, ஒன்று வாங்கணும் உளுந்தம் பருப்பேன் அப்படியே நச்சு அதை ஒரு இது வச்சு அப்படியே பின்னாடி போட்டு லேசாக பூசி அடுப்பில் வச்சுட்டு எங்கள் அம்மா வைப்பாங்க. ஏன்னா அது இதாகிறாத படிக்கு. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கண்காட்சி பொருளாக கண்ணாடி பெட்டியில அலங்காரமான பாத்திரங்களா இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது தினந்தோறும் எஜமானன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா இருக்க விரும்புகிறீர்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அந்த வீட்டில் ஒருத்தவங்க தட்டு வாங்கினாங்க, 12 தட்டு சாப்பாடு தட்டு வாங்கினாங்க. நான் கேட்டேன், உங்கள் வீட்டில் என்ன 12 பேராக இருக்கிறீங்க, 12 தட்டு நல்லா இருந்துச்சு, நல்ல காசு கம்மி தான், 30 ரூபா தான், நல்ல கனத்தை தான் இருந்துச்சு, சரி வாங்கி வைப்போன்னு நினச்சேன். கடைசியில் போகும்போது எனக்கு ஒரு தட்டு கொடுத்தாங்க. 92வது வருஷத்தில். இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 92னா அங்கிட்ட ஒரு 8, இங்கிட்ட ஒரு 26, 25 வச்சுக்க முடியல, 25 8 33 வருஷமா அதுதான் எனக்கு சாப்பாடு தட்டு. இது அப்பா தட்டு, இது அப்பா தட்டு. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வச்சுட்டாங்கன்னா நான் அப்படி நினைக்கிறது, அப்பா தட்டை போய் வச்சுட்டேன். என் சம்மந்தக்காரருக்கு சில சமயம் வைப்பாங்க, இது பாஸ்டருடைய தட்டு, பரவாயில்ல அவர் தட்டுல நான் சாப்பிட்றேன் அப்படின்னு பாருங்க. அப்படி தட்டு, அது பயன்படுகிற தட்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் அடுத்த வசனம், உன்னை சுத்திகரித்துக் கொண்டால், 21 வசனம், உன்னை சுத்திகரித்துக் கொண்டால் ஒருவன் கெட்ட காரியங்கள், ஓட்டைகள், உடசைகள், விரும்பாத நிலைமைகள் எல்லாவற்றை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய். கண்ணாடி பாத்திரமா, பீங்கான் பாத்திரமா, வெள்ளி பாத்திரமா? குழந்தைகள் பிறந்த போது வெள்ளி ஸ்பூனு, வெள்ளி டம்ளரு, வெள்ளி கோப்பை சில வீடுகளில் கொடுக்கறது உண்டு. ஆனால் டெய்லி வெள்ளியிலையா வச்சு ஊற்றுறாங்க இல்லை, அந்த பாட்டில் இப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த ரப்பரை போட்டு சப்பிக்கிட்டு அந்த ரப்பர். ஆனால் கனத்துக்குரிய பாத்திரம் இல்லை, தேவனால் தினமும் பயன்படுத்தப்பட வேண்டும். அடுப்பில் வைக்கணும், கறி பிடிக்கும், தீ பிடிக்கும், அது எரியும், அது சுடும், அதில் அழுக்கு பிடிக்கும், போட்டு தரன்னு சாம்பலை உதவி வச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய விம்பா சோப்பை யூஸ் பண்ணி வேற என்னத்தையாவது இது பண்ணி அதை குறக்குறான்னு கம்பி இதில் வச்சு ஸ்கைபரை வச்சு அழுத்தி இது பண்ணும்போது அது லேசாகும், அது இதாகும். ஆனால் அந்த பாத்திரம் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெஸ்ட் பாத்திரம். சிஸ்டர் சொல்லுங்க, அப்படித்தானே? அந்த ஒரு பாத்திரம் இல்லைன்னா
கஷ்டம் தானே? ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், லுக்கா இருக்கணும், என்னை பார்க்குறவங்க திரும்பி பார்க்கணும், என்னை பார் என் அழகை பார் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதே கிடையாது. ஏன் ஏன் இன்னும் சொல்ல போனா போட்ட ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு அதை சர்க்குன்னு அப்படின்னு, அது என்னது செண்டா, பக்கத்தில் இருக்கிறவங்க வாமிட்டு அடிக்கிற மாதிரி. இன்னொரு சிலர் காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, மதியம் ஒரு ட்ரெஸ்ஸு, வெளியே கிளம்புனா இன்னொரு ட்ரெஸ்ஸு, அப்படி திருப்பி அப்படியே கழட்டி அங்கங்கே கிடக்கும். அப்படி தேவ பிள்ளையை சுத்திகரித்துக்கொள். எப்பயும் ரெடியாக இருக்கணும். காலையில் சாப்பாடு சமைக்கணும்னா நைட்டே குக்கர் பாத்திரத்தில் வைக்கணும். இந்த குடும்பங்களில் சிங்கில் சமையல் அறையில் எச்சி பாத்திரத்தை, சமையல் பாத்திரத்தை விளக்காம நைட்டில் போட்டால் அவங்க வீடே இடிக்கிற மாதிரி சண்டை நடக்கும். மாமியார் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்க. என்ன நல்லா வளர்த்துருக்க அவங்க ஆத்தா வளர்த்துருக்க, என்ன சாப்பிட்ற பாத்திரம் எச்சி பாத்திரத்தை இப்படி போட்டு வச்சிருக்க, முதல்ல விலைக்கு உள்ளவை. நம்ம வீட்டிலலாம் வேலைக்காரங்க இருக்காங்க, நம்ம சாப்பிட்ட தட்டை கூட கழுவுறது கிடையாது, அங்கனக்குள்ளே கழுவுறது. ஐயா வேலைக்காரங்க அது பண்ணாலும் அந்த எச்சையை அவங்க தொடுவாங்களேன்றதுக்காக வெறுமணிக்க தண்ணியில் அலசி போடுறது கூட வலிக்கும் இல்லை. ஆனால் காலையில் வெள்ளன ஒரு வேலை செய்யணும். 6:30 மணிக்கு பையன் கிளம்பி போகணும், 7 மணிக்குள்ள ட்ரெயினை பிடிக்கணும், அவன் திண்டுக்கலுக்கு போகணும்னா நைட்டே என் மகளோ என் மருமகளோ அந்த குக்கர் பாத்திரத்தை காலையில் என்னென்ன செய்யணுமோ அதை நைட்டே எல்லாம் கிளியர் பண்ணி பக்கத்தில் எடுத்து தனியாக வச்சிருவாங்க. ஏன்? ரெடியாக இருக்கணும், பயன்படுத்த தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ரெடியா மகனே, ஆண்டவர் உன்னை பயன்படுத்தணும்னா நீ எப்போ ரெடியாக இருக்கணும். பாட்டு பாடவா? ரெடி. பிரசங்கம் பண்ணவா? எனக்கு அதெல்லாம் வராது, என்னை சொல்லிடாதீங்க, சொல்லக்கூடாது. அது மாதிரி இந்த வேலையை செய், அந்த வேலையை செய். எந்த வேலையை தகப்பன் சொன்னாலும் தாய் சொன்னாலும் எந்த வேலையும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். அது டாய்லெட் கிளீன் பண்றதா இருக்கலாம், அடப்பை எடுக்கிறதா இருக்கலாம், குப்பையை கூட்டுறதா இருக்கலாம். இந்த பாருங்க, இந்த கூட்டுறது குப்பை அள்ளுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு டீசெண்டான வேலை இருந்தா சொல்லுங்க, வேற யாரையும் சொல்லலை. என் மூத்த மகன் அவன் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது நம்ம சர்ச்சில் இருக்க ஒரு பையன்கிட்ட சொன்னான். அந்த அங்கிள் கூட்டிட்டு இந்த குப்பை அள்ளி இருப்பான். அங்கிள், இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். தேவ பிள்ளைகளை அப்ப அவன் அறியாத சின்ன வயசுல, இன்னைக்கு அவன் எல்லாத்தையும் செய்ய ஊழியக்காரியா இருக்கான். தேவ பிள்ளையை எந்த காரியத்தை செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும், பழகணும், உடம்பு வளையணும். கர்த்தர் கடினமான உழைப்பாளிகளை கொண்டுதான் 12 ஏர்பூட்டு உழுத அந்த எலிசாவைத்தான் தம்முடைய ஊழியர் கடினமாய் உழைத்து இரவெல்லாம் பாடுபட்டு மீன் பிடித்த செம்படவர்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்த. எப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்க வேண்டும், எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமான பாத்திரமாய் இருக்க வேண்டும். உன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது மட்டுமே நீ என்ன பாத்திரமாய் இருப்பாய்? கனத்துக்குரிய பாத்திரம். வெள்ளி இல்லை, தங்கம் இல்லை. ஆனா வெள்ளியும் தங்கமும் இல்லாட்டினாலும் என் தங்கமே அப்படின்னு உங்க வீட்டில் உங்க கணவர்கள் மெச்ச வேண்டும், உங்களுடைய மாமியார்கள் மெச்ச வேண்டும் என்றால் ஒவ்வொரு நேரமும் உன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். உள்ள வெளியே பார்த்தா அழகா சுத்தமா இருக்கும், ஆனா உள்ள பார்த்தா ஒமட்டி வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். எப்பயோ தெரியாம சரியா கழுவாம அப்படி வச்சிருப்பாங்க. யாருக்காவது ஒருத்தர் பாத்திரத்தை கொடுத்துருப்போம், அவங்க வீட்டில் யூஸ் பண்ணிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு வேலை அப்படி கழுவிட்டு அப்படி தந்துருப்பாங்க, விளக்காம இருந்திருக்கும். விளக்குனதுன்னு நினைச்சிட்டு நீங்க அதில் எதையாவது பண்ணிட்டீங்கன்னா பால் தெரிஞ்சு போயிடும், ஏதாவது உனக்கு கெட்டு போயிடும். ஆகினால எங்க யார் வீட்டுக்கு எங்க போயிட்டு வந்தாலும், வெளியில எங்க போனாலும் வீட்டுக்குள்ள நுழையும் போது கையை கழுவு, உன் காலை கழுவு, உன் பாத்திரத்தை கழுவு, சுத்திகரித்துக்கொள். எப்படி சுத்திகரித்துக் கொள்ளணும்? மத்தேயு 23:26 வெளிப்புறத்தை மட்டுமல்ல, பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மட்டுமல்ல, வெளிப்புறம் சுத்தமாகும்படி அதன் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. உட்புறமும் என் உள்ள சுத்தமா இருக்கணும். ஆமென். உங்க உள்ள சுத்தமா இருக்கணும். எல்லாம் வெளி அலங்காரமா எல்லாம் பண்ணிட்டு உள்ளத்துல வச்சிருந்தா போச்சு. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த எது இருக்கு பாருங்க, என்ட்ரன்ஸ், அதுவும் அப்புறம் அந்த என்னது கால், எல்லாரும் அந்த காலை மட்டும் பார்த்தா அடி பார்த்து ரசிக்கலாம், அப்படி இருக்கும்.
தப்பி தவறி ஒரு அவசர ஆத்திரத்துக்கு பாத்ரூம் போகணும்னு சொன்னோம்னா அந்த பெட்ரூமுக்குள்ளே போய் அந்த பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்த்தா அது வீடா, இது மண்ணா வீடா, இது கொசவை வீடா, இல்லை இந்த பண்ணி இதெல்லாம் மேய்க்கிறவங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்களே அந்த வீடான்னு பார்க்குற மாதிரி இருக்கும். தேவ பிள்ளையே, வெளிப்புறத்தை மட்டுமல்ல உன் முற்புறத்தையும் உள்ளத்தையும் சுத்தமாக்கு, இல்லத்தையும் சுத்தமாக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை முகம் பார்க்குற கண்ணாடியும் சுத்தமாக்கு. நீ குடிக்கிற அந்த வாளியையும் அடியில் கொஞ்சம் தூக்கி பார்த்து அதையும் கொஞ்சம் சரிப்படுத்து. ஆமா, பெட்ஷீட்டு போர்வை பிள்ளைங்க அப்படியே வாணி ஒளிஞ்சி இந்து பெண்கள் எல்லாம், குடும்ப பெண்கள் எல்லாம் உடனே என்ன செய்யறாங்க, பெட்ஷீட்டு போர்வை பாய கூட அலசி போட்டுறாங்க தீட்டுன்னு சொல்லிட்டு குடும்பம் நடத்திட்டானா. ஆனால் நிறைய வீடுகளில் அதெல்லாம் கிடையாது. அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம். சுத்தமாக்குவோம். இப்படி இருந்தால் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளுவார், பயன்படுத்துவார். வாசிப்போம், முடிப்போம். அப்போஸ்தலர் 9:15 ஒரு மனுஷன் அவனை பார்த்து, டேய் அவன் கூட இருக்கான்டா, அவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணி அவனை சரிப்படுத்துடா அப்படின்னாரு. அனனியாவை பார்த்து, ஐயோ நான் போக மாட்டேன், அவன் ரொம்ப பொல்லாத மனுஷன், நிறைய பேரை கொண்டுட்டான், அவன் நிறைய பேருக்கு துரோகம் பண்ணியிருக்கான், ஆண்டவரை கர்த்தர் இயேசு அவனுக்கு பிடிக்காது, அவன் இப்போ கூட இந்த தமஸ்கு எதுக்கு வந்திருக்கானா, கிறிஸ்தவர்களெல்லாம் கொல்றதுக்கு தான் வந்திருக்கான், நான் போக மாட்டேன் அப்படின்னு அனனியா சொன்னான். இல்லை இல்லை, அந்த சவுல் வீட்டுக்கு போ, நீ போ, ராஜாக்களுக்கு புரஜாதியருக்கு இஸ்ரவேலுக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு அழைக்கப்பட்டவர் அநேகம் பேர் உங்க ஜாதியில, உங்க இனத்துல, உங்க கோத்திரத்துல லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம். ஆனா உங்கள் ஆண்டவர் தேவ பிள்ளையா ஆக்கி வச்சிருக்கார். ஐயா, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல 1 மணி நேரம் நின்றீங்கன்னா 1000 பேர் 10,000 பேரை நீங்க பார்க்கலாம். நைட்டு ஒரு 10 மணி 9 மணிக்கு இருந்து ஒரு 11 மணி வரைக்கும் 2 மணி நேரம் இருங்க. ஒரு ட்ரெயின்ல இருந்து 1000 பேர் இறங்குவாங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு 90 பேர். ஒரு ரயில்ல 15 12 அப்படிலாம் அந்த கேரேஜ் இருக்கும். அப்படின்னா எத்தனை பேர் வர்றாங்க. இத்தனை பேர்ல உங்களை ஆண்டவர் பிள்ளையா தெரிஞ்சிருக்காருல. இந்த பிளே கிரவுண்டில் பாருங்க எத்தனை பேர், சினிமா கொட்டை முடிஞ்சு வந்தா எத்தனை பேர். ஆனா அப்படி இருக்கும்போது தேவனுடைய பிள்ளையா கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கார். குளத்துக்கு ஒன்று, கோத்திரத்துக்கு ஒன்று, நிறைய பேர் உண்டு. ஆனா நீங்களா பார்த்து ஏதோ ஆக்சிடென்டா நான் சர்ச்சுக்கு வந்தேன், ஏதோ தெரியாம வந்துட்டேன், எப்படியோ வந்தேன், இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், முழங்கால் படிக்கிறேன். இல்லை, ஆண்டவர் தன் ஆதீனத்துல உலக தோற்றத்துக்கு முன்னே நீ தேவனுக்கு சொந்தம்னு ஆண்டவர் உங்களை முன்குறிச்சிட்டார். ஆமென். தாயின் கற்பத்திலேயே நீங்கள் தேவனுக்காய் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்துக்கு தோற்றத்துக்கு முன்னே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம சர்ச்சில் ஆர்சி குடும்பங்க 3 குடும்பம், இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க 2 பேர், கிறிஸ்தவ பின்னணியில் வந்திருந்தவங்க 4 பேர். மற்ற எல்லா பேருமே யாரு? இந்து குடும்பத்திலிருந்து இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. 99% மேல முதல் தலைமுறை கிறிஸ்தவர். ஆமென். ஆண்டவரை ஏற்று நினைச்சு பார்த்துருப்பீங்களா? நான் நினைச்சு பார்க்கல. 16 வயசுக்கு அப்புறம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவேன், இப்படி வந்து ஆலயத்தில் இருப்பேன் நினைக்கல. நான் ஒரு போதகரா இந்த இடத்துல நிற்பேன் நினைக்கல. நீங்க உங்களை கேட்டா நினைச்சிருப்பீங்களா? நானும் ரட்சிக்கப்படுவேன், நானும் பைபிள் வாசிப்பேன், நானும் ஜெபம் பண்ணுவேன், நானும் முழங்கால் பிடிப்பேன் நினைச்சு. தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரியுமா? மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், அந்த கனி யோவான் 15:16 அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் என்றது நான் உங்களை ஏற்படுத்தினேன். I have appointed unto you to fear fruits. ஆமென். எப்பா 16னா 14, 14னா 16. எப்பயுமே இந்த இது செகண்ட் சர்வீஸ்லயும் தேர்ட் சர்வீஸ்லயும் அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்கு தெரியுமா? கனி கொடுக்க. உங்களை மாதிரி இன்னொரு ஆத்துமாவை, இன்னொரு பிள்ளைய ஒரு கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்கத்தான் உங்களை நீ நினைச்சிருக்கணும்.
நீ கொடுக்கிற கனி நினைச்சோம். நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஐ ஹவ் அப்பாயிண்டட் unto you. உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு தெரியுமா? தெரிந்து கொண்ட பாத்திரம். அந்தகாக இருள 1 Peter 2:9 ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படி. 1 Peter 2:9 புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் You are the chosen generation to proclaim the gospel, to proclaim the good things of God. கர்த்தர் செய்த புண்ணியங்களை என் வாழ்க்கையில் நான் கூட இருந்தேன், பைத்தியம் இருந்தேன், துணிமணியை கிழிச்சிட்டு ஓடுனேன். ஐயா, நான் பிச்சைக்காரனமாய் தெருவில் கிடந்தேன். எனக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்தாரு, ஞானம் கொடுத்தாரு, நல்ல நிலைமையை கொடுத்தாரு, நல்ல உயர்வை கொடுத்தாரு. தெருவில் ஓடனை எனக்கு இன்னைக்கு மனுஷனாக்கினார். குடும்பத்தை கொடுத்தார், பிள்ளையை கொடுத்தார், மருமக்களை கொடுத்தார், பேரப்பிள்ளையை கொடுத்தார். ஒரு அடி இடம் கூட வருஷமாகி சொந்தமாக வாங்காது இருக்கும்போது இந்த ஆலயத்துக்கு இந்த இடத்திலேயே ஆண்டவர் 16 சென்ட் இடத்த இங்கேயும் கொடுத்து இவ்வளோ பெரிய பில்டிங்கை கொடுத்து என்னை நேசிக்கிற தாயை தகப்பன சகோதரர் கூட இந்த புண்ணியத்தை நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், வெட்கப்பட மாட்டேன். தேவப்பிள்ளை உங்களுக்கு செஞ்ச நன்மையை சொல்லுங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆமென். ஆமென். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். ஆமென். ஆமென். நீங்கள் தேவனால் பயன்படுத்துகிற பாத்திரம். நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை உடைந்து போன ஓட்டை பாத்திரமாய் இருந்தாலும், யாரும் விரும்பாத பாத்திரமாய் இருந்தாலும், எல்லாராலும் வெறுத்து தள்ளப்படுகிற பாத்திரமாய் இருந்தாலும், கோபாக்கினின் பாத்திரமாய் இருந்தாலும், மகனே மகளே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். யோவான் சங்கீதம் 116:13 ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ரட்சிப்பின் பாத்திரமாய் உங்களை மாற்றிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை மாற்றிருக்கிறார். வானத்தையும் பூமியை நிரப்பினவர் இந்த பாத்திரத்தை நிரப்புவார். நன்மையால் நிரப்புவார், சந்தோஷத்தால் நிரப்புவார், சமாதானத்தால் நிரப்புவார், ஞானத்தால் நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் நிரப்புவார், தேவ வல்லமையால் நிரப்புவார், தேவ நீதியால் நிரப்புவார். ஆமென். ஆமென். மகனே, நிரப்பப்படவனை விட்டுக் கொடு. என்னை நிரப்பட்டும் என்று தாகத்தோடு கேள். தாகமாயிருந்தால் தண்ணீரை ஊற்றுவார், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவார். உன் சந்ததி மேல் ஆவியின் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். ஏசாயா 44:3 தாகத்தோடு நிரப்ப ஆண்டவத்தை கேள். கர்த்தர் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். உன் வாழ்க்கையை நிரப்புவார், என் வாழ்க்கையை நிரப்புவார். சுத்தமாக வைத்துக்கொள். தேவன் எப்பொழுதும் பயன்படுத்தும்படி எவரடி ஆயத்தமான பாத்திரமாய் ஆண்டவர் நிரப்புவார். உன் பாத்திரம் நிரப்பும். பாத்திரம் வேண்டும், பாத்திரம் நிரம்புவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அதை ஊற்றி நிரப்புகிறவர் வேண்டும். நிரம்புவது மட்டுமல்ல, அது வடிந்து ஓடும்படி தொடர்ந்து நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவு. எபேசியர் 1:23 அந்த நிறைவு அதனுடைய தலையாக சிரசாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவருடைய சரீரமாக இந்த சபை இருக்கிறது. சபைக்கு வராம, சபையை புறக்கணிச்சுட்டு சர்ச்சில் நிலைச்சிருக்காம இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில நிரப்பப்பட முடியாது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புடைய நிறைவு தேவனுடைய சபை. எழுந்திருப்போம். ஆண்டவரே, என்னை நிரப்பும், 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 என்னை நிரப்பும். ஆண்டவற்றை கேட்போம். நீர் யாராக இருந்தாலும் ஆண்டவரே, தகப்பனே, எந்த பாத்திரமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வெறுக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம், நீங்கள் நொறுக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம், நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறவராக இருக்கலாம், விரும்பாத பாத்திரமாக இருக்கலாம், ஓரங்கட்டப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம். ஆனால் தேவனே, தேவனே, குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நான் உண்மையை கைகளை கொடுக்கிறேன். எஸ்ஐயா 64:8 இப்போதும் நீர் எங்கள் பிதா, நாங்கள் உங்களுக்கு கையில் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் உங்களுடைய கரத்தின்
யெகோவா ஓஷேனு உருவாக்குகிறவர். நீர் எங்களுடைய பிதா. ஆங்கிலத்தில் யூ ஆர் மை பாட்டன். பிதான்றதுக்கு பாட்டன், குயவன். we are the clay in your hands. நீர் என்னை உருவாக்கு ஆண்டவரே. வேற பாண்டமா இல்ல ஆண்டவரே. நீங்க எப்படி என்ன மனையன்னு வச்சிருக்கீங்களோ, எப்படி என்னை ஆக்கும் நினைச்சிருக்கீங்களோ, உங்க சித்தத்தின்படி உருவாக்க உங்க கையில என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உங்க கையில என்ன ஒப்பு கொடுக்கிறேன். திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தம்போ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. அன்புள்ள பிதாவே, களிமண்ணை போல நீ ஒப்பு கொடுக்க வெறுக்கப்பட்ட பாத்திரமாய், விருப்பப்படாத பாத்திரமாய், உடைந்த பாத்திரமாய், குறைந்த பாத்திரமாய், ஓரங்கட்டப்பட்ட பாத்திரமாய் அல்ல ஆண்டவரே. கவர்ச்சியாய் கண்ணாடியில வைத்து அழகு பார்க்கிற பாத்திரமாய் அல்ல. அடுப்படியில இருந்தாலும் நெருப்பில வைத்தாலும் சூடான காரியங்களை எங்கள் மேல் ஏற்றினாலும் மற்றவர்களுக்கு ருசி கொடுக்கக்கூடிய உணவு பதார்த்தங்களை உருவாக்குவதற்கு உபயோகமான பாத்திரமாய், என் எஜமானனுக்கு உதவியான பாத்திரமாய், நீர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய், சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் ஆண்டவரே, உம்மால் நிரப்பப்பட்ட, உம்மால் நிரம்பி வருகிற ஆசீர்வாதத்தை பெற்ற பாத்திரமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் மேல் கிருபையாயிரும். ஏனென்று கேட்க உரிமை இல்லை. உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினை நோக்கி என்னை ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்க. குயவன் கையிலே களிமண். குயவனை பார்த்து கேட்பதற்கு மண்ணுக்கு அதிகாரம் இல்லை ஆண்டவரே. மண்கள், நாங்கள் மண் என்று நினைவுகிறோம். ஆனாலும் இரக்கத்துக்கு கெஞ்சியும் எங்களை உருவாக்கும், எங்களை உருவேற்படுத்தும், எங்களை உபயோகப்படுத்தும். பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வாழ்க்கை சந்தோஷத்தினால நிரம்பட்டும், சமாதானத்தில் நிரம்பட்டும், ஆவியினால் நிரம்பட்டும், தேவ அன்பினால் நிரம்பட்டும், தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரம்பட்டும். எல்லாவற்றால் நிரப்பிற நிறைவாக சபையிலிருந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையோட பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார்.